உலகின் நம்பர் 1 T20 டீம் ஏஷியாவின் சாம்பியனான டீம் இந்தியாவை யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் டீம் தன்னோட ஹோமில் சந்திக்க போகிறாங்க முதல் போட்டியில். இப்போ தான் இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸுகளுக்கு மாதிரி ரிலீஃபாக இருக்கும். அங்கே 100 பார்க்குறோம், இங்கே இங்கிலாந்து சவுத் ஆஃப்ரிக்கா விளையாடுறாங்க, இன்னொரு பக்கம் ட்ரை சீரீஸ் போய்கிட்டு இருக்கு. ஆனால் நம்மளுக்கு மட்டும் போட்டியே இல்லையே, பிரேக்கு. ஆனால் ஒரு மாதம் பிரேக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி சலிப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இன்னிலேருந்து இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸுகளுக்கு கொண்டாட்டம். இப்போ ஒரு மாதிரி வார்ம் அப் மாதிரி தான். அப்புறம் தான் பாகிஸ்தான் மேட்சஸ் எல்லாம் வருது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கலாம். ஆனால் சோஷியல் மீடியாவில் சும்மாவே சுரண்டி விட்டுக்கிட்டே இருக்காங்க. என்னென்னா சஞ்சு சாம்சன் இருப்பாரா மாட்டாரா, ஜிதேஷ் சர்மாவுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்கன்னு முதல்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். அதாவது இந்த மேட்ச்சில் யுஏஇ, அதாவது இந்த மேட்ச்சில் யார் ஜெயிப்பாங்கங்கிறத தாண்டி இந்தியன் டீமில் யார் 11th ஆடுவாங்கங்கிறது தான் பெரிய தலைவலியாக இருக்குது. அதை பேச போகிறோம். புதுசாக சேனலை பார்க்க வந்துருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்தடுத்து நிறைய கிரிக்கெட் கண்டென்ட்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஓவருக்கு 6 பால் தான், ஆனா நோ பால் போட்டா 7 பால் போடு. ஐபிஎல் பாப்பியா? ஜெனரல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஏஷியா கப் 2025 ஏஷியன் ஃபேமிலியில் துபாயில் நடக்க இருக்கக்கூடிய மேட்ச் நம்பர் 2 இந்தியா வர்சஸ் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் பார்க்க வந்திருக்கிறீங்க. அது என்ன ஏஷியன் ஃபேமிலி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். டூரிஸ்ட் ஃபேமிலி, எவ்வளோ ரசிகர்கள் இருக்கிறீங்க. டூரிஸ்ட் ஃபேமிலி, அதில் இருக்கிற டூரிஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே ஏஷியனை உள்ளே இணைச்சி ஏஷியன் ஃபேமிலி அப்படின்னு உள்ளே கொண்டு வந்துருக்குறோம். பேர் பிடிச்சிருக்குதா? நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச படம். அந்த டைட்டில் எப்படியே யூஸ் பண்ணணும்னு நினச்சேன். இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறேன். போஸ்டர்ஸ் பார்த்துருப்பீங்க, நல்லா இருந்திருக்கும். எல்லா டிசைனரோட கை வேலை. இப்போது நம்ம துபாயோட பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட் அதெல்லாம் பார்க்கும்போது துபாய் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியம் மிஸ் பண்ணுறேன். அங்கே தான் உமன்ஸ் T20 வேர்ல்டு கப் பார்த்தேன். அதுக்கப்புறம் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி பார்த்தேன். முக்கியமான ஒரு ஈவெண்ட்டாக மிஸ் பண்ணுறேன். பட் துபாயில் ரெகுலராக போயிட்டே இருக்கிறதுங்கிறத தாண்டி வேறு ஏதாவது ஒரு இடத்துல நடந்ததுன்னா போயிருந்திருப்பேன். சரி, ஓகே, நான் மிஸ் பண்ணுறதுலாம் இருக்கட்டும். துபாய் பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் பெருசு, இன்னொரு பக்கம் சின்னது. அதனால் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு எண்டிலும் பார்த்திங்கன்னா ரன்ஸ் கொஞ்சம் கம்மியாக அதிகமாக வர மாதிரி இருக்கும். அது ஒரு மாதிரி கேம் சேஞ்சராகவே இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட இந்த 10 ஓவருக்கும் அடுத்த 10 ஓவருக்கும் ஒரு மாதிரி வித்தியாசம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா 2 எண்டும் மாதிரி டைமென்ஷன் விதத்தில் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ இது ஒரு பக்கம் அப்படிங்கிறதுனால இதனால நிறைய தடவை ரிவர்ஸ் ஸ்வீப்லாம் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஸ்வீப்லாம் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லெஃப்ட் ஹேண்டர்ஸ், ரைட் ஹேண்டர்ஸ் வந்துட்டாங்கன்னா இந்த இடங்களில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படவும் செய்வாங்க பவுலிங் டீமை பொறுத்த வரைக்கும். இது ஒரு பக்கம் அப்படின்னா அவுட் ஃபீல்டு உமன்ஸ் T20 வேர்ல்டு கப் அப்போ பார்க்கும்போது ரொம்ப மட்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி நடக்கும்போது ஒரு மாதிரி ஸ்லோவாக தான் இருந்துச்சு. விக்கெட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்லோயிஷாக தான் இருந்துச்சு. ரொம்ப குயிக்காக இல்லாமல் ஸ்லோவாக இருந்துச்சு. விக்கெட் ஹார்டாக இருந்தது, ஓகே. பட் ஆனால் போக 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 விக்கெட் ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறத பார்க்க முடியுது. T20 பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேட்ச் செட் பண்ணுறது, டார்கெட் செட் பண்ணுறது ஓகே. ஆனால் அதுக்கப்புறம் நகராமல் நீங்கள் சேசிங்க இந்தியா ரொம்ப ஈஸியாக ரொம்ப கஷ்டப்பட்டு 50 ஓவர் கிரிக்கெட் ஆடி இருந்திருப்பாங்க. இப்போ T20 கிரிக்கெட் வேறு. பட் T20 கிரிக்கெட் என் துபாய்னு வரும்போது ரன் ஃபெஸ்ட் 180, 170 மாதிரி ஆவரேஜாக பார்க்கலாம். அப்படிங்கிற மாதிரி கிரிக்கெட் தான் நான் பார்க்க விரும்புவேன். இப்போ ஏஷியா கப் வேறு அப்படிங்கிறதுனால ஒரு கார்னிவல் ஆக்கணும், துபாயை ஒரு மாதிரி யுஏஏ கொண்டாட வைக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் அவுட் ஃபீல்டு தான் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஏன்னா அடிச்சு விட்டால் ட்ரைவ் ஆனால் அது மட்டும் சிறுன்னு போகணும், போய் நின்றக்கூடாது, அப்படியே தப்பு நின்றக்கூடாது. அது மாதிரி தான் நின்றுக்கிட்டு இருந்துச்சு. அப்படி இல்லாமல் இருந்தால் ஒரு 20 30 ரன் எக்ஸ்ட்ராவே வரும். 150 பார்க்குற இடத்துல 180 பார்க்கலாம், 170 பார்க்குற இடத்துல ஒரு 190 மேலே பார்க்கலாம். ஸோ பார்ப்போம் அவுட் ஃபீல்டு எந்தளவுக்கு கொடுக்குறாங்க, விக்கெட் எந்தளவுக்கு மாதிரி ஹார்டாக கொஞ்சம் பவுன்ஸியாக கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் அந்த ஒரு 2 பெருசு, இன்னும் 2 சின்னது, இது எப்படி ப்ளே பண்ண போகுது அப்படிங்கிறத பார்க்கறதும் நான் ஆர்வமாக இருக்கேன். டாஸ் வின் பண்ணுற டீம் ஃபஸ்ட் பேட்டிங், செகண்ட் பேட்டிங் பெரிய வித்தியாசம் கிடையாது. இது இந்த யுஏஇ இந்தியா மேட்ச்னு மட்டும் இல்லாமல் பொதுவாகவே நான் சொல்கிறேன். மேட்ச் அங்கே 6:30 ஆரம்பிக்குது. இந்த மாதிரி வார்மாக தான் இருக்கும். பனி மட்டும் எனக்கு தெரியல, நான் விசாரித்து அடுத்தடுத்து மேட்ச்சில் நான் சொல்கிறேன். பட் பனி பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். அங்கே நான் இருக்கும் போதெல்லாம் எனக்கு வார்மாக தான் இருந்துக்கிட்டு இருந்து. செப்டம்பர் மாதம் அங்கே சம்மர் முடியுதுங்கிற மாதிரி கேள்விப்பட முடியுது. சம்மர் முடிஞ்சாலும் அதோட தாக்கம் இருக்க செய்யலாம். சரி, ஓகே, இதுதான் பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும். அண்ட் இப்போ பிளேயிங் லெவன் தாண்டி உள்ளே வெளியே தாண்டி பேட்டில் நேருக்கு நேர்வில் நான் முதல்ல வரேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சும்மா இருக்கிறத சுரண்டி விட்டுட்டே இருக்கிறாங்க. சஞ்சு சாம்சன் இருப்பாரா மாட்டாரா, கில்லு தான் 3 ஃபார்மரோட கேப்டன் அப்படின்லாம் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னன்னா நெட் ப்ராக்டிஸில் ஜிதேஷ் சர்மாவுக்கு ரொம்ப அதிகமாக எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து அவருக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்களா. கில்லு, அபிஷேக் சர்மா 2 பேரும் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்ஷ்தீப் சிங்கை வச்சு நியூ பாலில் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களா. இன்னொரு பக்கம் ஹார்டாக ஹர்திக் பாண்டியா, சிவம் தேவும் ரன்னிங் ஓடிட்டு இருக்கிறாங்களா. வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல் இவங்க எல்லாம் 3 பேர் ஸ்பின் ட்ரியோ சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களா. மட்டும் இல்லாமல் திலக் வர்மாவும் சூரியகுமார் யாதவும் ஸ்பின்னர்ஸுக்கு அகேன்ஸ்டாக பேட்டிங் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்களா. இன்னொரு பக்கம் சஞ்சு சாம்சன் ப்ராக்டிஸே பண்ணலை,
அவருக்கு ப்ராக்டிஸே கிடைக்கல, முன்னுரிமை வந்து அவருக்கு கிடைக்கவே இல்லை. சுப்மன் கில், சூரியகுமார் யாதவ், கௌதம் கம்பீர் இவங்கெல்லாம் மிடில் இருந்து ரொம்ப நேரம் பேசுனாங்க இப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளப்பிவிட்டே இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பொதுவாக ப்ராக்டிஸில் நடக்கிறது தானே அப்படிங்கிற மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கு. பட் ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மூக்கு முடி வச்சு ஏதோ பெருசாக எழுதிவிட்டு இருக்கிறாங்க. சரி, இது ஒரு பக்கம் அப்படின்னா இந்தியாவில் 11 என்ன கதை அப்படின்னா திலக் வர்மாவுக்கு 11 இடம் இருக்காது நான் நம்புகிறேன். சுப்மனுக்கு அபிஷேக் சர்மா 2 பேரும் ஓப்பன் பண்ணுவாங்க. எஸ், வைஸ் கேப்டனாகவே இருக்கார் கில்லு, அவர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ கில், அபிஷேக் சர்மா 2 பஞ்சாபி ஓப்பனர்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் சஞ்சு சாம்சன் 1 டவுனில் வருவார் விக்கெட் கீப்பராக. இப்போ இங்கே சஞ்சு சாம்சன் இங்கே வரலாம், திலக் வர்மா அந்த பக்கம் வந்துட்டு கீழே வந்து உங்களுக்கு ஜிதேஷ் சர்மா வந்துடுவார். ரின்கு சிங் வந்து பின்னாடி தான் போவார். ஸோ சஞ்சு சாம்சன் அட் நம்பர் 3. நியாயப்படி எனக்கு நியாயம் சேர்க்கணும் அப்படின்னா சஞ்சு சாம்சன் நம்பர் 3, சூரியகுமார் அட் நம்பர் 4, ஹர்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல். ரின்கு சிங் எடுக்கிறது வாய்ப்பு இல்லை, ஏன்னா இப்போ தான் யூபியில் நடந்த T20 மேட்ச்சில் வந்து அவர் 100 அடிச்சிருக்கிறாரு. அது அவருக்கும் டீமுக்கும் தேவையான ஒன்று. இது ஒரு பக்கம் அப்படின்னா குல்தீப் யாதவ், ஹர்ஷ்தீப் சிங், வருண் சக்கரவர்த்தி, ஜஸ்பிரீத் பும்ரா இதுதான் முதல் கட்ட 11. இதில் ஏதாவது இருக்குதா உங்களுக்கு டவுட்ஸு? வாய்ப்பே இல்லை நான் நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன பேட்டிங் ஆர்டரில் மட்டும் சஞ்சு சாம்சன் இருப்பாரா இல்லையான்னு. சஞ்சு சாம்சன் இல்லைனா ஜிதேஷ் சர்மா, ஏன்னா உங்களுக்கு விக்கெட் கீப்பர் தேவை. ஸோ சஞ்சு சாம்சன் அட் நம்பர் 3, ரின்கு சிங் அட் நம்பர் 7. இது பெருசாக மாற்றம் இருக்காது நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்தியாவோட 11 பொறுத்த வரைக்கும். பட் இந்த 11 வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சஞ்சு சாம்சன் ப்ராக்டிஸ் பண்ணாதக்கான ரீசன் நான் நினைக்கிறேன்னா அவர் ஆல்ரெடி அங்கே கேரளாவில் T20 கிரிக்கெட் ஆடிட்டு வந்திருக்காருங்கிறதுனால ஒரு பிரேக்காக கூட இருக்கலாம். ஓகேங்களா, நீங்கள் ஆல்மோஸ்ட் கையை காலை அசைச்சு ஆடிட்டு இருக்கிறீங்க. ஸோ இப்போ நீங்கள் விளாண்டிங்கன்னா கொஞ்சம் டயர்ட் ஆகிடுவீங்க, அதனால் பிரேக் எடுத்துக்கோங்கன்னு கூட மேபி இருக்கலாம், அது தெரியல எந்த அளவுக்குன்னு சொல்லிட்டு. பட் சஞ்சு சாம்சன் அவர் ஆல்ரெடி அங்கே T20 கிரிக்கெட் ஆடிட்டு வந்திருக்காரு. இன்னொரு பக்கம் ரின்கு சிங்கும் யூபியில் T20 கிரிக்கெட் ஆடிட்டு வந்திருக்காரு. வருண் சக்கரவர்த்தி TNPL அவெல்லாம் ஆடிட்டு அவரும் கிரிக்கெட்டுக்கு பிரேக்லாம் பெருசாக ஆடலை, அவரும் வேறு எங்கேயோ போனதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் இதில் அபிஷேக் சர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல் இவங்க தான் பெருசாக கிரிக்கெட் எங்கே எதுவும் ஆக்டிவிட்டிஸ் வச்சுக்கலன்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி இதில் வந்து ஜஸ்பிரீத் பும்ரா அங்கே இங்கிலாந்தில் ஆடினார். பட் கூட போனது ஹர்ஷ்தீப் சிங், குல்தீப் யாதவ் ஒரு மேட்ச்சு கூட ஆடல. ஆனால் அவங்க கிரிக்கெட் சர்க்கிளில் இருந்தாங்கங்கிறதுனால ஸோ அவங்களுக்கும் அந்த 1 மாதம் பிரேக்கு தேவை. இதில் நிறைய பேர் பல மாதம் பிரேக்கு. இப்போ நான் சொல்கிறேன் ஒரு அபிஷேக் சர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா பல மாதம் பிரேக்கு. IPLக்கு அப்புறம் அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதம் கழிச்சு இவங்க கிரிக்கெட்டை உள்ளே வராங்க அப்படிங்கிறதுனால ஸோ பார்ப்போம் எந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக வராங்க அப்படிங்கிறத தாண்டி அவங்க எந்தளவுக்கு ஸ்கோர் பண்ணுறாங்க, டீமுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2016 ஏஷியா கப்பில் தான் ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்திக் பாண்டியாலாம் உள்ளே வந்தாங்க. அந்த டைம் தான் அதுக்கு முன்னாடி ஆடினாங்க. பட் ஆனால் அவங்க ஆடின ஃபஸ்ட்டு காம்படிட்டிவ் டோர்னமெண்ட்டில் ஆஸ்திரேலியா அகேன்ஸ்டாக அவங்க ஆடினாங்க இன் ஆஸ்திரேலியா. பட் ஆனால் T20 வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி இந்த 2016 ஏஷியா கப், எஸ் அது என்னால் மறக்க முடியாது. பும்ரா, ஹர்திக் பாண்டியாலாம் இருந்தாங்க, அப்போ நெஹ்ராலாம் இருந்தார். அப்புறம் 2020 ரொம்ப மறக்கணும், ஏன்னா ஹர்ஷ்தீப் சிங்க்கு அதுதான் ஃபஸ்ட்டு ஏஷியா கப்பு. பட் ஆனால் ஏஷியா கப்புனா T20 ஏஷியா கப்புனா எனக்கு இதெல்லாமே ஞாபகம் வரும். உங்களுக்கு என்ன அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மட்டும் இல்லாமல் இப்போ இந்திய டீம் வந்து ஒரு UAE ஃபேஸ் பண்ண போகிறாங்க. UAEயில் இருக்கக்கூடிய பவுலர்ஸ் ஒரு 10 நல்ல பால் போட்டாங்கன்னா இந்தியாவோட 10 விக்கெட் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹோம் அட்வான்டேஜ் வேறு. ட்ரை சீரீஸில் தோற்று கொஞ்சம் சோகத்தில் வருவாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க ரெகுலராக இப்போ கிரிக்கெட் வேறு ஆடிட்டு இருக்காங்கிறதுனால ஸோ பார்ப்போம் அது மாதிரி சேலஞ்ச் பண்ணுறாங்களா அப்படி. ஆனால் நான் ஒரு பெரிய ஸ்கோர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஒரு நம்பர் 1 டீம், நம்பர் 1 பேட்டர் அபிஷேக் சர்மா வேறு இருக்கார் T20 அப்படிங்கும்போது ஸோ பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். கீழே வருண் சக்கரவர்த்தி, பும்ரா, ஹர்ஷ்தீப் சிங் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆக்ஷனில் ஈடுபடுறதை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். வருண் சக்கரவர்த்தி சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின் பண்ணுறதுக்கு அந்த காரணமாக அவர் இருந்தார். அவர் டிராஃபிஸரோட விக்கெட் எடுத்ததுனால அவரு திரும்ப ஏஷியா கப் வின் பண்ணுறது ஒரு காரணமாக இருப்பாரா பொறுத்திருந்து பார்க்கலாம். இதில் ரின்கு சிங்குக்கெலாம் சேலஞ்சுன்னு சொல்லியிருந்தேன், லெஃப்ட் ரைட்டை தூக்கி போடுறாரா. அண்ட் T20 வேர்ல்டு கப் 2026 மிஷன் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் கில்லு T20 கிரிக்கெட்டில் ஆட வராரு, ரொம்ப மாதம் கழிச்சு பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸை எப்படி இந்தியன் டீமோட மிடில் ஆர்டராக ஆட போகிறாங்க பார்ப்போம். அண்ட் இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா UAE டீமை பொறுத்த வரைக்கும் அவங்களும் கொஞ்சம் ஒரு மாதிரி இன்கன்சிஸ்டன்சி தான். அதை நான் ஹாங்காங் டீம் பற்றி பேசினேன் இதுக்கு முன்னாடி. ஆமாம், ஆப்கானிஸ்தான் மேட்ச்சுக்கு பேசும்போது இவங்ககிட்டே அந்த இன்கன்சிஸ்டன்சி பார்க்க முடியுது. ஒரு ட்ரை சீரீஸ் லாஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் பாகிஸ்தான் கூட வின் பண்ணியிருந்துருப்பாங்க ஒரு சீரீஸு. அதை தாண்டி ஒரு ஆஃப்ரிக்காவில் T20 சீரீஸ் போய் அங்கே தோக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே கல்ஃபில் நடந்த T20 சீரீஸ் தோக்கிறது. ஸோ அவங்களுக்கு அடிகள் மேலே அடிகள் விழுந்துட்டு இருக்கு. ஆனால் சில இண்டிவிஜுவல் பர்ஃபார்மர்ஸ் இருக்காங்க. கேப்டன் வசீம், நீங்கள் UAE கிரிக்கெட் ரொம்ப ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வசீம் தெரியாமல் இருக்காது. அதுக்கப்புறம் ஆசிஃப் கான் அவங்களோட நம்பர் 2 பேட்டர். கிட்டத்தட்ட கடந்த ஒரு வருஷத்தில் அவர்கிட்ட நல்ல எண்கள் பார்க்க முடியுது. ராகுல் சோப்ராவும் அவங்க கொஞ்சம் பிலீவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சரஃப். ஸோ இந்த 4 பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட டாப் 5ல்
ஒரு நல்ல நம்பர்ஸ் வச்சிருக்காங்க. கடந்த ஒரு வருஷத்தில் இவங்ககிட்ட நீங்கள் நல்ல ஆவரேஜ் பார்க்க முடியும். எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் இப்போ பசீம் வந்து 83 மேட்ச் ஆடிருக்காருன்னா மற்றவங்களாம் ஒரு 40-50 மேட்சஸ் ஆடிருக்காங்க. ஸோ ஐ மீன் T20s ஆடிருக்காங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இவங்க இருக்குது. இல்லை வசீம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவர் ரொம்ப நிறைய மேட்சஸ் ஆடிருக்காருங்கிறதுனால அவர் சரியான பாதையில் UAE எடுத்துகிட்டு போவார் நம்புகிறேன். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களோட ரோஹித் அதுக்கப்புறம் கௌஷிக் அப்படிங்கிற 2 யங் ஃபாஸ்ட் bowlers மட்டும் இல்லாமல் ஹைதர் அலி UAEயோட பேக் போன் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் லெஃப்ட் ஹேண்டர் இவர் எடுக்கிற 2 விக்கெட்டும் 20-30 ரன்னும் UAEயோட கௌரவத்தையும் விக்டரியும் பெற்றுத்தரலாம். உபாதால் எடுத்துக்கிட்டா நல்ல ஃபாஸ்ட் bowler அண்ட் UAEயோட நம்பர் 1 ஃபாஸ்ட் bowler சித்திக் எஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபாஸ்ட் bowler. என் கண்ணுக்கு நான் UAE கிரிக்கெட்டை கொஞ்சம் சல்லடை போட்டு சலிக்கும் போது இந்த 11ஸில் ஸ்குவாடில் இருக்கிறவங்கள நல்ல ஃபாஸ்ட் bowlers இவங்க, நல்ல பேட்டர்ஸ் இவங்க, நல்ல கிரிக்கெட்டர்ஸ் இவங்கெல்லாம் காம்பீட் பண்ணி இந்தியாவை பீட் பண்ணுவாங்களா பொறுத்திருந்து பார்க்கலாம். நிறைய கிரிக்கெட் துபாயில் ஆடிப்பாங்க. இந்த கண்டிஷன்ஸ் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பழக்கப்பட்ட கண்டிஷன். பட் இந்தியாவோட ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு தெரியும். அந்த கிரிக்கெட்டை இவங்களால் காம்பீட் பண்ணி வெளில வர முடியுமா பொறுத்திருந்து பார்ப்போம். நம்பர் 1 இந்தியன் டீமையும் ஏஷியாவோட சாம்பியனையும் முன்ன சொன்ன மாதிரி தடுத்து நிறுத்துவாங்களா UAE பார்ப்போம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் வின்னிங் பர்சன்டேஜ் இந்தியாவுக்கு 55% இருக்குதான சான்ஸ் இருக்குது. அண்ட் UAE 45% இருக்குதான சான்ஸ் இருக்குதா நான் பார்க்குறேன். ஏதாவது UAE ஃபைட் பண்ணி இந்தியன் ஃபேன்ஸுக்கு ஹார்ட் பிரேக் கொடுப்பாங்களா? இருக்கிற ஒவ்வொரு மேட்சும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒவ்வொரு மேட்சும் நாக் அவுட்ஸ் மாதிரி. இப்போ குரூப் ஏல ஓமான், UAE, பாகிஸ்தான், இந்தியாலாம் இருக்காங்க. இந்தியா இந்த மேட்சை வின் பண்ணி அடுத்து பாகிஸ்தான் கூட வின் பண்ணாங்கன்னா அடுத்த ரவுண்ட் போவாங்க. இந்த மேட்சை ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெயிச்சாங்கன்னா ஒரு மாதிரி எச்சரிக்கை பண்ணி தான். பட் சாம்பியன்ஸ் ட்ராஃபி இங்கே வின் பண்ணாங்க அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் அது 50 ஓவர் கிரிக்கெட். பட் ஆனால் அதை தாண்டி T20 ஏஷியா கப் தோற்றுருக்காங்க. T20 வேர்ல்டு கப் இங்கே இந்தியா படுபங்கமாக தோத்தாங்க. அந்த வரலாறை மாற்றி எழுதுவாங்களா சூரியகுமார் யாதவ் தலைமையில் பார்ப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் யார் இந்த மேட்சோட வின்னருங்கிறத தாண்டி யார் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்குவா ப்ரெடிக்ட் பண்ணுங்கள். கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். IPL பப்பியா?